தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். மே 21, 22 மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம். புதுவை மீன்வளத்துறை எச்சரிப்பு. பாராளுமன்ற தேர்தலில் அதிக எம்பி இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. புதுச்சேரி மாநிலத்தில் தானும் புதுச்சேரி முதலமைச்சரும் இணைந்துதான் புதுவையில் கஞ்சா போதை இல்லாத சூழலை மாற்ற இருக்கின்றோம் எனவும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் காரைக்காலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேரோட்டத்தின் இறுதியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவன், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவில் யானை பிரணாம்பிகையிடம் ஆசை பெற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஆந்திர தலைவர்களுடன் பேசியுள்ளதாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் முடிந்தவுடன் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் நானும் புதுச்சேரி முதலமைச்சரும் இணைந்துதான் புதுவையில் கஞ்சா போதை இல்லாத சூழலை மாற்ற இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக காரைக்கால் துணை ஆட்சியர் ஜான்சன் துணைநிலை ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் செவ்வாய், புதன்கிழமைகளில் மே 21, 22 மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என புதுவை மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதன்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மே 21, 22ஆம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த நாட்களில் புதுச்சேரி, காரைக்கால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். விசைப்படகுகள் மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்ட பைப்பர் படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் என்பதால் அவர்களுக்கு கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை செய்யப்பட்டு ஏற்கனவே அமலில் உள்ளது. ஆகவே தற்போதைய இந்த அறிவிப்பு முக்கியமாக பாரம்பரிய இயந்திரம் பொருத்தப்படாத கட்டு மரங்களுக்கும் பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதிக்கு INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்ட காங்கிரசார் முன்னிலையில் வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்திலிருந்து INTUC சார்பில் பெங்களூருவிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடகா மாநில INTUC தலைமையில் நேற்று புதுச்சேரிக்கு வந்தது. ஜோதி யாத்திரை குழுவினரை வழியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழியனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக நாளை ஸ்ரீபெரும்புதூரை சென்றடைகிறது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசும் பொழுது, பிரதமர் மோடி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தன் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பற்றி தெரிவிக்கவில்லை. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகின்றோம் என்பதையும் கூறவில்லை. ஆனால் பிரச்சாரம் தோறும் காங்கிரஸை தாக்கி பேசுகிறார். தனக்கு எதிராக உள்ள எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்குகள் போட்டு சிறையில் தள்ளுகிறார். பாரதிய ஜனதாவிற்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். எனவே பாராளுமன்ற தேர்தலில் அதிக MP இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். புதுவையில் NR காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழல் மலிந்து போயுள்ளது. 2026 தேர்தலில் மக்கள் ஆதரவோடு காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்த சபதம் ஏற்போம் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்புக்கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட 4 பயனாளிகளுக்கு காயம் ஏற்பட்டது.
தமிழக பகுதியான திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி தனியார் பேருந்து 10 பயணிகளுடன் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. புதுச்சேரி எல்லை பகுதியான கோரிமேடு அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பிரேக் அடிக்காத காரணத்தினால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் சென்று கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் லேசாக இடித்த நிலையில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதி ஏறி நின்றது. இதன் காரணமாக பேருந்து மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறித்து கோரிமேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதால் புதுச்சேரியில் நேற்று முன்தினத்திலிருந்து தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழை நேற்று நள்ளிரவில் கனமழையாக பெய்தது. இருப்பினும் பாதிப்பு இல்லை என்றாலும் விடிந்த பிறகும் இந்த மழை தொடர்ந்து புதுச்சேரியின் நகர பகுதிகளாக கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை, முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், மதகடிப்பட்டு, வில்லியனூர், அரியாங்குப்பம், பாகூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. அரியாங்குப்பம் பகுதியில் சிலம்பம் சுற்றும் பயிற்சியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சபாநாயகர் தலைமையில் சாதனை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சிவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி, தாலாமல் டான்ஸ் அகாடமி சார்பாக உலக சாதனை நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் டாக்டர் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 28ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் அனைத்து கலைகளையும் சார்ந்து இளம் கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து 240 நிமிடங்கள் தொடர்ந்து நடத்திய மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நமது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மணவெளியில் இயங்கி வரும் நடராஜன் சிலம்பம் அகாடமி சார்பாக 50 மாணவர்கள் கலந்து கொண்டு 240 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நேற்று மாலை மாணவர்களை பாராட்டி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் இளம் சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மாவட்டம் பிஜேபி பொருளாளர் முருகன் என்கின்ற பெருமாள் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார் மற்றும் கலைமாமணி ராஜேந்திரன், கலைமாமணி வேல்முருகன் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடராஜர் சிலம்ப அகாடமி நிறுவன செயலாளர் ராமராஜன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதியில் மலிவான விலையில் விற்கப்படும் பொருட்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரிக்கு வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவந்தர் ஆசிரமம், ஆரோவில், நூனாங்குப்பம், படகு குழாம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களிலிருந்து பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகின்றனர். வார விடுமுறையான நேற்று சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடைக்காலம் என்பதால் குறைந்த விலையில் காட்டன் துளிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கான பொதுமக்கள் குவிந்தனர். உலக கல்லீரல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் தேசிய வைரஸ் கல்லீரல் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் சார்பில் உலக கல்லீரல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. கிராமப்புற செவிலியர் வனிதா அனைவரையும் வரவேற்றார். மருத்துவர் மதுமிதா, பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசிகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா கல்லீரல் நோய் உண்டாவதற்கான காரணிகள் குறித்தும் கல்லீரல் நோய் வராமல் தடுப்பதற்கான முறைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். சுகாதார உதவியாளர் சிவகுமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர் ஜெகநாதன், ஆஷா ஊழியர்கள் ரேணுகா, விருதாம்பாள் ஆகியோர் செய்திருந்தனர். ஒஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு தேவையான காய்கறிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோரை பராமரித்து வரும் இல்லத்திற்கு இன்று திமுக கழக மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடியிடம் உணவுக்கு தேவையான காய்கறிகள் வேண்டும் என்று மதர் கேட்டுக் கொண்டதின் பெயரில் தனது கழக சகோதரர்களுடன் சென்று உணவிற்கு தேவையான அனைத்து காய்கறிகள் 6 கிலோ வீதம் அவரால் முடிந்த அளவிற்கு உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை தொகுதி செயலாளர் ராஜி, இருதயராஜ், விநாயகமூர்த்தி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் மோப்பநாய் உதவியுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் கஞ்சா விற்பனை செய்யும் ரவுடிகள், கஞ்சா பழக்கம் உடையவர்கள் வீடுகளில் போலீசார் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதன் தொடர்ச்சியாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகள் கஞ்சா போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மோப்பனாய் பைரவா உதவியுடன் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் ரெட்டியார்பாளையம், வயல்வெளி நகர், புதுநகர், கம்பன் நகர், ரயிலடி தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். மேலும் காய்கறி பெட்டி கடைகளில் உள்ள பொருட்களுடன் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா எனவும் மோப்பனாய் மூலம் சோதனை செய்தனர். எப்பொழுதும் செல்போனில் மூழ்கி இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2020 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் 80s கிட்ஸ் முதல் 2000 கிட்ஸ் வரை உள்ளவர்கள் பங்கேற்று விளையாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடந்த காலங்களில் பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் கபடி, கோகோ, கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி உடல் நலத்தை பேணி காத்து வந்தனர். ஆனால் தொழில்நுட்பங்கள் வளர மாணவர்கள் மற்றும் பிள்ளைகள் மைதானத்தில் சென்று விளையாடுவதை விட செல்போனை கையில் வைத்துக் கொண்டு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி காலத்தை கழித்து வருகின்றனர். அது அவர்களின் எதிர்காலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அதில் 1980ஆம் ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கும் 2000ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கும் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி ஆரோவில் பல்மைரா மைதானத்தில் நடைபெற்ற 2020 கிரிக்கெட் போட்டியில் திரளான வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இதில் இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சந்திரமௌலி கூறும்பொழுது, அப்போது எல்லாம் விளையாட்டு என்று இருந்த மாணவர்கள் தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் செல்போன் என்று மூழ்கிவிட்டனர். மைதானத்தில் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை செல்போனில் விளையாடுகின்றனர். இதனால் விளையாட்டு மைதானம் என்றாலே என்ன என்று தெரியாத அளவிற்கு தற்போது உள்ளார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கிரிக்கெட் நடைபெறுகிறது. இந்த கிரிக்கெட் போட்டியில் 80ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கும் 2000ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி மிகவும் அருமையாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டார். மடுகரை மரகதாம்பிகை உடனுரை மரக்காளீஸ்வரர் ஆலயத்தில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை மரகதாம்பிகை உடனுரை மரக்காளீஸ்வரர் ஆலயத்தில் சிவனடியார்கள் கூட்டாக இணைந்து திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியானது காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. ஆதி கைலாசநாத திருவாசக குழு, ஆடல் வல்லாள அருள்நெறி அடியார் கூட்டம் மற்றும் திருஞான சம்பந்தர் தலையாத்திரை குழுவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் சேர்ந்த திருவாசக பாராயணம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உபன்யாசம் பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடுகரை இறைப்பணி நற்பணி மன்ற குழுவினர் செய்திருந்தனர். ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் நாட்டிய கலைமாமணி திரிபுர சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார். விழாவை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வமணி, ஆரோ என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குநர் ரமேஷ் குமார் சோனி, புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல்ஐ சிவகுமார், ஆதோர் யூனியனின் திண்டுக்கல் துறை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன், பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குநர் மார்கரெட் சரனோட்டோ ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஸ்டடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி கனிஷ்கா திருதி, அமலோற்பவம் பள்ளி மாணவி சாய் ஸ்ரீநதி, குளூனி பள்ளி மாணவி அர்ஷிதா ஹாஷினி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி மாணவி மித்ரா, அமலோற்பவம் பள்ளி மாணவி தனுஷ்கா, குளூனி பள்ளி மாணவி ஸ்ரீ ஹாஷினி, முத்திரையர் பள்ளி மாணவி தனஸ்ரீ, அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அனிஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது. விழாவின் முடிவில் லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குநர் குகன் முனுசாமி நன்றி உரையாற்றினார். மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத மகோற்சவ விழாவையொட்டி தங்க கருட சேவை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் அம்ச வாகனம், தங்க சிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேச வாகனம் ஆகியவற்றில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் 5ஆம் நாள் நிகழ்வாக இன்று பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் கோவில் வளாகத்திலும் 4 மாட வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார். தொடர்ந்து பெருமாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமானை வழிபட்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெய்யமூர்த்தியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்லத்தின் இரவு உணவு வழங்கப்பட்டது.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் உள்ள உதவிக்கரங்கள் குழந்தைகள் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முருகன் ஏற்பாட்டில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் இல்லத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் தனபால், சிவராமகிருஷ்ணன், சுவாமிநாதன், ரமேஷ், வாழுமுனி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலின் ஆபத்தை உணராமல் விடுமுறைக்கு வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் கடல் சீற்றத்தை உணராமல் ஆனந்த குளியல் போடுவது அதிகரித்துள்ளது. புதுச்சேரி கடல் பகுதியில் அலைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளது. கடலில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள் இதில் சிக்கி உயிரிழக்கின்றனர். உள்ளூர் மக்களுக்கு இந்த ஆபத்து குறித்து தெரியும். ஆனால் வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இது குறித்து தெரியாததால் கடலில் இறங்கி குளித்து உயிரிழப்பது தொடர்கதையாக உள்ளது. கடல் சுழல்கள் அதிகமாக உள்ள தலைமைச் செயலகம், பழைய துறைமுகம் பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விட்டப்பட்டுள்ளதா இன்று சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வருகை புரிந்தனர். இந்த நிலையில் வழக்கத்தை விட கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் உயிரிழப்பு ஏற்படுவதால் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமலும் கடல் சீற்றமாக இருப்பது தெரியாமல் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தனர். மேலும் போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியேற்றினர். வெள்ளியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வன்னியர் குல சக்தியர்கள் ஓவியமாக 6ஆம் நாள் உற்சவமாக காலை மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் வெள்ளி யானை வாகனத்தில் காலை மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை திருக்காமேஸ்வரர் ஆலய மண்டபத்தில் கோகிலாம்பிகை, ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுடன் ஆலய மண்டபத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான வன்னியர் குல சத்திரியர் மரபினர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6890 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். கவர்னர் CB ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். மே 21, 22 மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம். புதுவை மீன்வளத்துறை எச்சரிப்பு. பாராளுமன்ற தேர்தலில் அதிக MP இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. ரெட்டியார்பாளையத்தில் ரவுடிகளின் வீடுகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் திடீர் சோதனை. செல்போனில் மூழ்கி இருக்கும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் 2020 கிரிக்கெட் போட்டி.